ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கல்லிடைக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயலட்சுமி ஜோடியாக நடித்த படங்களையும் ஜெயலட்சுமி கூட சேர்ந்து நடித்த படங்களையும் தான் பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயலட்சுமி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1977 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் கவி கோயில் அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீதேவி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஜெயலட்சுமி தான் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் சிவகுமாரும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் தேவராஜ் மோகன் அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம். ரெண்டாவது படம் 1978 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் முள்ளும் மலரும் அப்படிங்கிற படத்தில் ஜெயலட்சுமி தான் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை டைரக்டர் மகேந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து காளி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. முள்ளு மலர்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது இளையராஜா தாங்க. இளையராஜாவுடைய பாட்டு எல்லாம் செம சூப்பராகவே இருக்குங்க. இந்த படத்தில் சரத் பாபு நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உள்ள கதையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1978 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிற படத்தில் சுமித்ரா தான் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியா. இந்த படத்தில் வந்து நம்ம ஜெயலட்சுமி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ஜெயலட்சுமி ஜோ அப்படிங்கிற எழுத்தாளருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டைரக்டர் பீம்சில் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை விஜயகுமாரும் நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். நாலாவது படம் 1979 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் 6 to 60 வரை அப்படிங்கிற படத்தில் ஜெயலட்சுமி நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சந்தானம் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் ஜெயலட்சுமி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம். அஞ்சாவது படம் 1980 ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் காளி படம் தாங்க. காளி படத்தில் ஜெயலட்சுமி வந்து நம்ம விஜயகுமாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. ஆனால் ரஜினிகாந்த் கூட நடிச்சதுனால இந்த படத்தை எடுத்துருக்குங்க. இந்த படத்தை வந்து ஐவி சசி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை காளி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயலட்சுமி 5 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இந்த 5 படங்களில் 3 படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கல்லிடைக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.